அந்த ஒரு பாத்ரூம் முன்னாச்சும் விட்டுருங்க, அந்த கடைசியாக கூட செய்துக்கோங்க, அந்த பாத்ரூம் விடுங்க, எங்கங்க நாங்கள் போவோம். நீ இடிச்சு கொடுக்குறியா இல்லை நாங்கள் பிடிச்சி இழுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டார். கடைசியில் போகும்போது சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு இந்த வீடு நாளைக்கு அந்த வீடு அப்படின்ட்டு போயிருக்கிறாங்க. ஆறுமுக்கு ரோடு, டாடா பேட் 7, கிருஷ்ணா ரோடு கனெக்ஷன், அண்ணா நகர் நாங்கள் குடியிருந்தது. இப்போ நேற்று திடீர்னு அந்த பில்டிங் சாஞ்சதில் இந்த பக்கம் ஒரு வீடு, அந்த பக்கம் ஒரு வீடு. இந்த வீடு என்னோடது, அந்த வீடு இந்த அம்மாவோடது, இந்த அம்மா மகளோடது. அது நோம்பிக்கு பொள்ளாச்சி போனதுனால அது அங்கே குழந்தைகளோட அங்கே இருந்துருச்சு. ஆனால் விழுந்ததில் அந்த இது போச்சு, இதுவும் போச்சு. இப்போ இதெல்லாம் புறம்போக்கு இடமா? புறம்போக்கு இடம் 50 வருஷம் ஆச்சு. 50க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் நான் மினிமமாக ஒரு 50ன்னு சொல்கிறேன். புறம்போக்கு இடத்துல மாநகராட்சி என்ன பண்ணாங்க? முதல்ல நோட்டீஸ் கொடுத்தாங்களா? இல்லை, வரி கட்டிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இதை கட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சுதான் பீமா வரி வாங்க வரல. இல்லைன்னா ஏப்ரல் மாதம் கரெக்டாக வாங்கிடுவார். இப்போ மாநகராட்சிகிட்ட நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கல. எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், வேற ஒன்றும் இல்லை. இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு அது தெரியலங்க. எப்படி ஒரு 75-100க்குள்ள வரும். சரி, ஓகே. இதே அட்ரஸ் தானுங்க, சுப்புலட்சுமி. ஆனால் நாங்களும் 10-50 வருஷமும் குடியிருக்கிறோம். பீம ரசீது இருக்குது. அவர் என்ன சொன்னாரோ அதே தான் எங்களுக்கும் கோரிக்கை. வருஷத்துக்கு ஒரு தடவை 100 ரூபாய் கட்டுறீங்க. ஆமா, என்ன சொன்னாங்க? அது என்னன்னாங்கன்னா கட்டிட்டு இருந்து ஒன்றும் நிலவரி தான், வேற கோப்பு வரியோ மற்றதோ எந்த வசதியெல்லாம் எங்களுக்கு இல்லை. ஆனால் வரி கட்டுவோம். நாங்கள் இருந்தோம். தூர் வர நாங்கள் சரிங்கன்னு இத்தனை வருஷம் குடியிருந்துட்டா ஏதோ ஒன்று பார்த்து எங்களுக்கு ஒரு நல்லது நடத்தி விட்டா போதும். கலெக்டர் ஆஃபீஸ் போனோம், உங்களுக்கு வீடு பாதிக்காதுன்னு நாங்கள் சரின்ட்டு இருந்துட்டோம். இப்போ அந்த வீடு தூர் வரும்போது இவ்வளோ பெரிய குழி நோண்டி இருக்காங்களா? அப்போ வீடு இடியும் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு கேட்டாலும் பதில் என்ன சொல்றாங்க தெரியுமா? பாட்டி ஒன்றும் போகாது பாட்டி, தைரியமா இருங்க, எல்லாரும் ஒன்றும் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோன்னு சொல்லிதான் தூர்வாரு நாங்கள். ஆனால் நாங்கள் அதையும் நம்பிட்டோம். ஆனால் இப்படி ஆகுன்னு எங்களுக்கு தெரியாது. வீட்டில் யாருமே கிடையாது. எல்லாம் பக்கத்தில் 2-3 பேர் இருந்தோம். அன்டைமாக இருக்குது 8 மணி. அப்போ எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று செவரு இப்படி விரிவாங்குது சத்தம் போடையில் தெற்கு வரலும் வடக்கு வரும் கூட்டம் சேர்ந்துருக்கு. கட்சிக்காரரும் வந்தாங்க. அரிக்கட்டுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இறுதி மாரிங்க அரிக்கட்டுறேன்னு வந்தாங்க. நாங்கள் எல்லாம் சேர்த்து ராஜ்குமார், அர்ஜுன் சார் 2 பற்றி கூட்டிகிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போனோம். அவங்கள்ட்ட கொண்டு போய் மனு கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் போங்கம்மா, பாதிக்காத அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொன்னார். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி நாங்கள் இருந்துட்டோம். இந்த பசங்க தான் இந்த கட்ட வந்தவங்க தான் நாங்கள் இதை எடுத்தே ஆகணும், நீங்கள் இடிச்சு கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதை இடிச்சிட்டாக்கா அது நிற்காதுங்க, பீமை எடுத்துட்டோம்னாக்கா நிற்காது, வேண்டாங்க, நீங்கள் அப்படி கொஞ்சம் வளைச்சி கட்டிட்டு போங்க. மரத்துக்கெல்லாம் கூட நீங்கள் உரிமை கொடுத்து நீங்கள் வளைச்சி கட்டியிருக்கிறீங்க, அந்த பக்கம் பில்டிங் எல்லாம் வளைச்சி கட்டியிருக்கிறீங்க, இதை மட்டும் ஏங்க இப்படி கட்டாயமாக நீங்கள் எங்களை உடச்சே ஆகணும்னு எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அப்படியெல்லாம் இல்லை, எங்களுக்கு ஆர்டர் இதுதான், நாங்கள் இப்படி தான் செய்வோம், யாரும் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால நாங்கள் இதை உடைக்க. அந்த வேலை செய்கிற இன்ஜினியர் பசங்க அந்த பையன் சொல்லிச்சு. நாங்கள் சொன்னோம், எங்க இவ்வளோ பாதிக்கிறோம், நாங்கள் இதெல்லாம் நாங்கள் குழந்தை குட்டிங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கே போவோம், எல்லாருமே வயசானவங்க இருக்காங்க, உடம்பு சரியாதவங்க இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கே போவோம், அந்த ஒரு பாத்ரூம் முன்னாச்சும் விட்டுருங்க, அந்த கடைசியாக கூட செய்துக்கோங்க, அந்த பாத்ரூம் விடுங்க, எங்கெங்க நாங்கள் போகணும். முடியாதுமா, நீ இடிச்சு கொடுக்குறியா இல்லை நாங்கள் பிடிச்சி இழுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டார். சரிங்க நாங்களே இடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இடிச்சிட்டோம். அந்த அம்மாவும் இடிச்சிட்டாங்க, வீடு இடிஞ்சு விழுந்தவங்களும் இடிச்சு கொடுத்துட்டாங்க. அவங்க மேயர் வரைக்கும் போனாங்க. 2வது நாங்களும் இடிச்சு கொடுத்துட்டு இருந்தோம். நேற்று லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படி மிரட்டினாங்களே, நீங்கள் இடிச்சு கொடுக்கலனாக்கா நான் ஜேசிபி வச்சு நான் பிடிச்சி இழுத்து விட்டுருவேன், நான் அதெல்லாம் இடிச்சு கொடுங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் நல்லா இடிச்சு வச்சுட்டோங்க. அதை இந்த வீடு தனலட்சுமி. நாங்கள் மகன் இருக்குது, பேத்தி இங்கே இருந்தது காலேஜ் போகுது. இப்போ எதுக்குமே எங்களுக்கு வழி இல்லாமல் இருக்குதுங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த பக்கத்தில் அந்த வெயிட்டாக இருக்குங்காட்டி எங்களும் சேர்ந்து எல்லாம் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அவ்வளோ கெஞ்சினாங்க, காலில் கூட உழுகுறேன்னு சொல்லி கெஞ்சினோம் அந்த பையன்கிட்ட. எங்கள் அம்மா வயசான அம்மா அது சொல்லிச்சு, நான் உன் காலில் கூட உழுகுறேன்ப்பா, என் பேரனை வச்சுக்கிட்டு எங்கேயும் போக முடியாது, நானும் இந்த காலும் போண்டமாக இருக்குது போக முடியாது, எங்கள் அம்மா கெஞ்சிச்சு. ஆனால் அந்த பசங்க விடவே மாட்டேன்ட்டாங்க, எடுத்தே ஆகும் அப்படின்ட்டாங்க. கடைசியில் போகும்போது சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு இந்த வீடு நாளைக்கு அந்த வீடு அப்படின்ட்டு போயிருக்கிறாங்க.